ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் குலதெய்வ கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வீட்டில் வச்சு எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலில் வச்சு கும்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த குலதெய்வ கோயில்னால் நாங்கள் செங்கல்பட்டு தாண்டி போகணும். சிவன் கோவில் ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம குலதெய்வ கோயில்னு அது அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க அங்கே போய் நாங்கள் வேறு என்னென்ன பண்ணுறோம், வர வழியில் வேறு எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காம என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாமிக்கு மாலை வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சம்பங்கி மாலை இன்னைக்கு 200 சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் பேசி மாமா 150 கொடுத்து இது வாங்கினாங்க. அப்புறம் ஒரு சேர் 180. அப்புறம் இதை 50 ரூபாய்க்கு மட்டும் கொஞ்சம் வாங்கினாங்க. நானும் மாமா மட்டும் பர்ச்சேஸ். பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்காக பாருங்க, நல்ல பொங்கல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. முந்திரி திராட்சைலாம் நம்ம வதக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே அதில் ஊற்றணும். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுக்குது. இதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் நம்ம கோவிலில் போய் வச்சுக்கலாம். இதோட கோவிலில் போய் பார்க்கலாம். என்னம்மா சாப்பிட்ற? கடாயில் சாப்பிட்டுக்கிறியா? இதுல தப்பு இருக்கிற மாதிரி தானே காமிக்கணும், இல்லாத மாதிரி காமிக்க கூடாதுல்ல. அது ஒண்ணும் தப்பு கிடையாது. கடாயில இருக்கிற மீதி சாப்பாடா அப்படியே எடுத்து சாப்பிட போறோம். இதுல என்ன இருக்கு? சொல்றாங்க, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இல்லைன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் அப்படின்ட்டு எடுத்தேன்னு வச்சுக்க, நீ ஆக்ஷன் பண்ணுவ. இப்போ நான் யதார்த்தமா எடுத்தனாதான் நீ கரெக்டா பேசுவ. ஓகேவா? சூப்பரா சூப்பரா சூப்பர் சூப்பர். பொடியா இருந்துச்சு, அதை வறுத்து லெமன் ரைஸ் நல்லா இருக்கு. இன்னைக்கு எங்க போறோம்? கோயிலுக்கு. என்ன கோவில்? பெரிய ஆண்டவர். காஞ்சிபுரத்துக்கான இருக்கு. என்னம்மா? காஞ்சிபுரத்துக்கான மாமா, காஞ்சிபுரத்து சைடா இருக்கு. செங்கல்பட்டு. வந்துட்டேன். அப்ப தெரிஞ்ச ஏன் கேட்டேன்? ஏதோ பெரிய தவறு சொல்லிட்டாங்க. அது உன் வாயால கேட்டா இன்பமா இருக்கும். சரி, ஓகே. ஒரு பாட்டு போட்டாரு, காப்பி ரைடு வந்துடும். எல்லாம் கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஸோ நேற்று ப்ரோக்ராம் போட்டோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். ஆடி மாதம் போகிற மாதிரி. ஸோ கிளம்பிட்டோம். பொங்கல் இங்கேயே வச்சுட்டோம். அங்கே கொஞ்சம் ஏதோ ரெடி பண்ணலாம், அடுப்புலாம் இல்லைனா இங்கேயே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அதுவும் காரணம் மழை திடீர்னு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மனசு. கிளம்பிட்டோம். செங்கல்பட்டுலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிற இடத்த ஷூட் பண்ணுவோம், கோயிலாக காமிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட், வணக்கம். பாய் பாய். தேவிகா அம்மாவா? தேவி அம்மாவும் கிளம்பியாச்சு. பாய். விஷால் வா, கதவு லாக் பண்ணிக்கோ. பாய். கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கோயிலுக்கு போகிறோம் நம்ம. இது
ரோடு, அங்கே 12. இது அதுதான் சுருள் பூரியா? இனிப்பு போண்டா கெஜ்ஜிலாம் காலையில் போட்டதுதான். சமோசா போண்டாலும் இப்போ சூடாக இருக்கும். பஜ்ஜி பஜ்ஜி சூடாக இருக்கு. சரி ஒன்னே ஒன்று கூட சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்று அந்த டீ வாங்கல. லெமன் டீயா? என்ன டீமா? எனக்கு தேவை லெமன் டீ. ஐயோ லெமன் டீ வேணுமா? வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். பஜ்ஜியா போண்டா. ஓகே ஓகே. ஹெல்த் பாழாய். ஹெல்த் இப்போ புரியல. வீட்டுக்கு போட்டுல எதனா ஒன்று சாப்பிட்டு வீடியோ எடுத்து போட்டுருவேன். பார்க்கலாம். பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவோம். பழம் என்ன பழம் வாங்கியிருக்க? அனாசி பைனாப்பிள் வாங்கியிருக்கேன். எப்போ வாங்கினாங்க? வாங்கியிருப்பேன். நான் அதுக்குள்ளே ஓடினே வரேன். ஏய் இதுதான் மூளை இருக்கா? அங்க டிராபிக் நிக்கவே முடியல. பின்னாடி இருந்து கத்துறானு. எப்படி இப்ப நிப்பாங்க? நல்லா இருக்கு. நாங்க அதனால தான் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம். ஏன் அப்புறம் என்ன கடை வச்சுக்கிறானுங்க? எதுவும் எடுத்து தராத லேட் பண்றதுக்கு. கேக்குதே அவ்வளோ நேரம் அநியாயம் லேட்டு கேக்குதே அவ்வளோ நேரம் வரா இருப்பாரு. எப்படி வந்து நான் இப்படி ஆயிட்டேன்? கோவில் கிட்ட நெருங்கிட்டோம். கிட்ட வந்துட்டோம். இப்ப கடைக்கு போயிருக்காங்க நிறுத்திட்டு. அதனால தான் அவங்க வெயிட் பண்றோம். என்ன கேளு. காவேரி ஹோட்டலில் போட்டாங்க வேறு. ஐயோ வந்துடுறியா? இங்க நல்லா இருக்கு. இங்க வந்துருவியாமா? 4 வீடு எல்லாம் அந்த வந்துடுவேன். அப்படியா? இவ்வளவு தொலைவுல இருந்து நீ எங்களெல்லாம் விட்டு என்ன பண்ணுவ? சும்மா ஒரு அழகா இருக்கு. இயற்கையா இருக்கு. சும்மா ஒரு அழகா இருக்கு. 2 நாளைக்கு இருப்பீங்க. 3ஆம் நாள் கோய மரகையா. எதுக்கு இப்படி கிட்டெல்லாம் எடுக்கிற என்ன? தலைமுடி வரும் மம்மி. ஆ இப்போ என் தலை கரலி தலை கண்ணுக்கு ஓடி போய் போட்டா எடுங்க. வயலில் போய் ஏய் இரு பாருங்க. உடனே போட்டோ எடுக்கணுமா அந்த அம்மாக்கு? இரு பாடி வண்ண கிளி. வண்டி வருது. அப்புறம் வண்ணக்கிளி எல்லாம் பாப்பேன். சூப்பரா இருக்கு. பண்ணவே போறேன். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். நம்ம குலதெய்வம் போகிற வழி வில்லேஜ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வில்லேஜ் உள்ளது. நல்லா இருக்கும். லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நல்லா இருக்கும். ரோடு மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ஸ்லோவாக வந்தோம். கட்டி ஆடிட்டு கிடக்கு. வீடியோ இறங்கி போயிட்டு இருக்காங்க. அழகா இருக்கு. ஆனா பயமா இருக்கு மாமா. பாம்புக்கு சூப்பரா இருக்கு. தலை என்ன கலந்து போயிருக்கு. அழகா இருக்கு மாமா. நல்ல கலர் இருக்கு. அதுக்கு நல்லா இருக்கு. செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க Natural. வயல். ஓகே. அதனால இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலும் இங்க போட்டோ எடுக்காம போகாது. பிசாசு பின்னாடி இருந்து செய்கை காமிச்சு டிங்கி டிங்கி டிங்கின்னு. போதும் போதும் மம்மி எடுத்து கொடுங்க. புள்ள எடுப்பா அவளை. போதும்.
இதேதான் தேவி அம்மா அப்படியே உட்காந்துக்கோ உட்காந்து காஞ்செல்லாம் இன்னும் பாருங்க கண்ணு கட்டுறது ஃபுல்லா பச்சை பசேல் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாருங்க தாத்தா நம்ம வயசுல இருக்குன்னு தெரியல. பொடி ஆஹா ஒரு திட்ட போறாரு தாத்தா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வயசுலாம் வந்து இது பண்ணுவோம் தெரியல. பாருங்க 3 மாட்டையை வந்து நல்லா பக்கா மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கோவில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் கோவில். சக்தி பானை கடவை. நான் உள்ள போலாமா? வாங்க. போய் என்னாச்சு? அது குடும்ப சார்பாக போட்டது. பெரிய ஆண்டவன் நம்ம குடும்ப சார்பா. சிவன் இப்படிதான் இருப்பாங்க சின்னதா. சிவன் எங்கப்பா இருங்க கூப்பிடுங்க. வருவார். இந்த அர்ச்சனை டிக்கெட்டு அதில் வச்சிருங்க. கொடுக்குது எல்லாம் எடுத்து இருக்கட்டும் அதெல்லாம் வரும். மூட மாட்டாங்க. இங்க பாருங்க தொட்டில் கட்டுற மரம் பாருங்க. ஐயோ ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க. என்னது? வேண்டுதல். இந்த கோவில்ல வேண்டுதல் மட்டும் இது நான் இந்த கிளிப் போடுறேன், நீங்களே பாருங்க. இங்க வேண்டுதல் வெற்றி பெறணும்னா இதுதான். அப்புறம் இந்த கல் இருக்கு இல்லைங்களா, அந்த கல் மேலே வந்து நம்ம கையை வச்சு சாஞ்சி வேணும்னா அந்த கல் வந்து அசையும் அப்படின்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்கு. அப்புறம் சிவன் பார்க்குறீங்களா, சிவன் பார்வதி செமையா இருக்காங்க. அப்புறம் இங்கேயும் சிவன், இங்கே விநாயகர். இங்க வந்து அம்மன். சூப்பரா இருக்குங்களா? எங்க கூட சேர்ந்து நீங்களும் சாமியை பாருங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இங்க. ஆனா உள்ள மூலஸ்தானம் மட்டும் சிவன் வந்து சின்னதாக தான் இருப்பாங்க. இவர் யாரு? பைரவர். பைரவர். இந்த மரம் பாருங்க பயங்கரமா இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் தொட்டில் கட்டி எவ்வளோ வச்சிருக்காங்களா அம்மா? பயங்கரமா இருக்கு. ஃபுல்லாக தொட்டில் தாழ்கயிறு எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. கிருஷ்ணர் பாருங்க. இடம் வசதி இல்லாதனால இது பண்ண சொல்றாங்க.
பாருப்பா, இங்கே மேலே போட்டிருக்கு இல்லைங்களா, குழந்தை வரம் வேண்டுவர்களுக்கு தொட்டில் கட்டுறதுக்கு பிரார்த்தனை செய்யணும்னா இங்கே இலவசமாக தொட்டிலும் தருவாங்க. சூப்பர்ல, சாமோஸ் இங்கே எந்த கோயிலும் தரமாட்டாங்க, எல்லாத்துக்கும் காசு கேட்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் சூப்பராக ஃப்ரீயாகவே தராங்க. வந்துட்டாரா இரு இல்லையா? பெரிய ஆண்டவர் இவர் தான். பொம்பளை ரூம் நிறைய 20 ரூபா இருந்துச்சு. இன்னொரு அம்மா வந்து வேணாம் இது எத்தனை வேணுமா ஐயர் வருவாராம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இது வாசிது கொஞ்சம் முடிச்சிங்களா? கும்பிட்டாச்சு. பிரசாதமாக கோயில் காலியாக இருந்ததா? காலியாக இருக்கு. ஒரு 3-4 பேருக்கு கொடுத்தோம். அவங்க எல்லாரும் இங்கே பொங்கல் வேணாம் 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 சதீஷ் நல்லா இருந்துச்சு. வேணுங்க. அங்காள பரமேஸ்வரி அம்மா, அங்காள பரமேஸ்வரி அம்மா பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்கப்பா. இது வந்து மனித வடிவில் பெரிய ஆண்டவர். இது இருக்கா பாருங்க. என்னம்மா மூட்டையை கட்டி உட்காந்துருக்க மாதிரி உட்காந்து கட்டிட்டுல இங்க குரங்கு நிறைய வருது. குரங்கு காமிச்சு எல்லாருக்கும். அவங்க ஊஞ்சல் விளையாடும் போது குரங்கு நிறைய இருக்கா, பேக்ல வச்சுட்டு போக முடியாது. தெய்வமாவும் உட்கார மாட்டாங்க. அவங்க போட்டோ ஷூட் சாமியை சுத்தின்னு போட்டோ எடுக்க சொல்றாங்க. அதனால போட்டோ பாய் கூப்பிடுறாங்க பாரு, போட்டோ ஷூட் எடுக்க சொல்லி. என்னன்னு சொல்லு. வேண்டாம், நோ ப்ராப்ளம். திருப்பி இங்கே எடுப்பாங்க. எடுத்துட்டாங்க இங்க என்ன பாத்தீங்களா மக்கள் இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா வந்து போட்டோ எடுக்கணுமா. அம்மா வாமா, நாங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணல, அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட். அம்மா வாமா, அம்மா கூட எடுக்க வச்சிருமா எல்லா ஜனங்களும். டாக் குட்டி எவ்வளோ அழகா இருக்கு. புடிடி அவனை, புடி காமி. செமையா இருக்குல்ல குட்டி, நல்லா விளையாடுது, நல்லா இருக்கு. சூப்பர். கேர்ளா? பொண்ணு பொண்ணு பொண்ணு. ரத்னா இந்த சிவன் குரங்கு பேரு ஒரே அட்டகாசம். குப்பெல்லாம் இருக்குது. எங்க இங்க இருந்து ஓடிச்சு. சின்னது எவ்வளோ வருது ஃபோட்டோ? குரங்கு படுறி. எடு 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 எடுத்த சும்மா எடு நீ எடுத்து எவ்வளோதான் எடுக்கிறது. வீட்டு கிளம்புறீங்களா? பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? பர்ச்சேஸ் என்ன பண்ணுவோம், ஒன்றும் பண்ணல. போய் பார்த்தோம், எல்லாம் கடையில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எந்திரிச்சுல சட்டிப்பானை கடைலாம் எல்லாம் போயிடுவாங்களாம். இதோ வந்துச்சு கம்மிங்க. அவ்வளோதான். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். போகிற வேலைன்னா திருப்பூர் போவோம். திருப்பூர் லேட் ஆகிடும்ல. ஐயோ பாருங்க எப்படியே ஏமாத்திட்டாங்க. நான் சொன்னேன்ல பக்தி. ஆ இங்கே பாருங்க, ஆலமரம் விழுது. தேவை புடி போய்
மாமா ஊஞ்சல் ஆட போறேன். வேணாப்பா அர்த்தனோட போய் ஒத்துரு இது ஸ்வேதா அதேமா அங்க பேர் டாடி பேர் இங்க வந்தமா பேர். ஐயோ ஸ்வேனி மா எப்படிமா நம்ம ஹைட்டுக்குலாம் வராதே. அது கீழே தானே இருக்கு. அங்க பேர் அவர் பேர். ஏ எடு வேஸ்ட். என்ன பண்றாங்க இந்த அம்மா? ஒரு அச்சமா இருக்கடி. இங்க இங்க இருந்து கல்லு இந்த பக்கம் இருந்து திரும்பிடா. இவன் ஊஞ்சல் ஆடுறன்னு சொல்லிட்டு ஜம்பிளிங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதாவது இங்கே நம்ம சிவன் கோயிலை கொஞ்சம் தள்ளி வந்த உடனே வழியில் இருக்குது இந்த அம்மன் கோவில் தான் நினைக்கிறேன். இது இங்கே தான் இருக்குது இந்த ஆலமரம் விழுது. கதிர் ஆலமரம் இலை ஒன்று நல்லதாக பார்த்து எடுத்துக்கோ. அதை கேட்டேனே நான் உன்னை. அரச மரம் இலையா அது? ஓகே ஓகே அதுதான் வேணும். அந்த இலை தான் எனக்கு வேணும். மம்மி ம் வா எடுத்துக்கோ வா. நீங்க தூக்கு. இப்படி தூக்குறதா கஷ்டம். அதுதான் மம்மி வாங்கிக்க. அதை வாங்கிட்டு வா. இப்படி தலைகீழ போதும் போதும் போதும். அவ்வளோ நல்லது நம்மளுக்கு. பூஜை ரூமில் வச்சு ஒரு இலையில நம்ம பண்ணணும். நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு அந்த இதுவை சொல்கிறேன் நான் எப்படி வச்சு பூஜை பண்ணுவேன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே கல்யாணத்துக்கு கட்டுவாங்க தெரியுங்களா அரசங்களா? அத அங்க வச்சிட்டு மூச்சு வாங்குதுப்பா. அம்மா இதோ இந்த உருளையா இருக்கா வழுக்கல. நானும் அதில் போடி. ஏய் நீ இதே தொங்க முடியாது. நான் புச்ச பாரு அதுல போங்க. அதில் தொங்கு. ஆஹா இது வழுக்கும். ஐயோ கால் தூக்க முடியாது. ஐயோ இங்க வா தோ. இது புடி. கடையில கடையில கலப்பி கட்ட தம்பி நகர் குதிப்பாங்க வாட்டுல ரொம்ப ஹைட்டா இருக்கு. தொங்கு. காலை தூக்கு காலை தூக்கு போச்சு பாரு. போ. காலை தூக்கு. எடு எடு அவர்தான். கம் ஆன். எனக்கு வலிக்குதுப்பா. சதீஷ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இது. டாடி ஹைட்டு கரெக்டாக இருக்கு. எந்த இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து போய் அதில் இறங்கல. முனையிலேருந்து எக்கி பறித்தேன். நான் பறித்த அல்லி, அதாவது பிங்க் அல்லி. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்களா? ஆழம் இருக்கும் பயங்கரமா. ம் அவங்க சொன்னாங்க இறங்காதீங்கன்னு. ஓகே வாங்க போலாம். மீன் மீன் அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சா? எனக்கு வேணாம் எனக்கு வேணாம். டயர்ட் ஆயிடுச்சு friends. குட் மார்னிங். நேற்று வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் வீடியோ முடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் என்னால் முடிக்கவே முடியல. டைமு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு வந்தனால இன்னும் லேட்டாக ஆயிடுச்சுங்களா. ஒன்றுமே முடியல. டயர்டாகிடுச்சு. இப்போ தான் எழுந்திருக்கேன். தூங்கி நல்லா எழுந்துட்டு தான் சரி உங்ககிட்ட சொல்லிவிட்டு வீடியோவும் முடிக்கணும் இல்லைங்களா, அதனால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் போன வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்து அந்த இடமும் கோவிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லொக்கேஷன் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.